ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாரதிடெக்தமில் அஃபிஷியல் யூடியூப் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி இந்த மாதிரி EFX ஜூம் இன் ட்ரான்சிஷன் எஃபெக்ட் எப்படி நம்ம அலைட் மோஷனில் மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ அப்டேட் மட்டும் பாருங்கள். இது வந்து பார்ட் 1 தான். பார்ட் 2ல் இதே மாதிரி நிறைய வித்தியாசமான எஃபெக்ட்லாம் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய EFX ட்ரான்சிஷன் டுட்டோரியலாக நம்ம சேனல் வரப்போகுது. வீடியோக்குள்ளே பார்க்க முடியாமல் இருக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லிட்டு ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ரீசெட் வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ நான் வந்து XML ப்ளஸ் ப்ரீசெட் லிங்க் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்ததையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எப்படி ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் எதையும் வந்து மாற்ற தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் குரூப் 1 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு போயிட்டு எடிட் குரூப்பில் போய்க்கோங்க. எடிட் குரூப்பில் போனதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் லேயர் இருக்கும். அந்த ரெக்டாங்கிள் லேயரை வந்து நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் கீழே ஒரு பிக்சர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சரை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு டெலீட் பண்ணிட்டு, இப்போ நான் வந்து வேறு பிக்சர் ஆட் பண்ணுறேன். சார் உங்களுக்கு இப்போ நான் ஒரு பிக்சர் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ரெண்டாவது வேறு ஏதோ ஒரு பிக்சர் ஆட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விஜய் பிக்சரை வந்து ஆட் பண்ண நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது இம்போர்ட் பண்ணதையுமே இந்த ரெக்டாங்கிள் லேயருக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரெக்டாங்கிள் லேயருக்கு கீழே கொண்டு வந்துருங்க. இப்படி கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டாங்கிள்குள்ளே வந்துடும். சப்போஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணுற பிக்சர் வந்து இன்னும் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அந்த ரெக்டாங்கிள் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அந்த ரெக்டாங்கிள் லேயர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு தேர்ட் டூல் வந்து இருக்கும் ரைட் சைடில். அது கீழே மூணாவது டூலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்துருக்கும். ஒரே ஒரு ரீசைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பேனல் தான் இருக்கும். நீங்கள் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு செயின் பிளாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வந்து வரும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டாவதாக இருக்க அந்த லைனை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரெக்டாங்கிள் லேயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதன் மூலிமா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறத வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ கீழே ரெண்டாவது ஏக்க தொட்டிங்க பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸ் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அலைன் பண்ணி வச்சுக்கலாம். அலைன் பண்ணி வச்சு ஜஸ்ட் நீங்கள் இப்போ வெளியே வந்துட்டு ப்ரிவியூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. இது நீங்கள் மேலே என்ன பிக்சர் வந்து மாற்றிருக்கீங்க குரூப்பில், அதே பிக்சரே பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வைக்கணும். கீழே வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சிம்பிளாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அது இதை தொடர்ந்து அடுத்து நிறைய விதமான எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க சாரதி டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.